அனைவருக்கும் வணக்கம். செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் தாங்க. அந்த குழந்தைய நல்ல ஊட்டச்சத்துள்ள ஒரு ஆரோக்கியமா பெற்றெடுக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப அப்படி பார்க்க போனீங்கன்னா, ஒரு கர்ப்பிணி கருத்தரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கருத்தரித்த நாள்ல இருந்தே நல்ல ஒரு ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரத்தத்தின் அளவும் அவங்களுக்கு உடல் எடையும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுப்பாங்க. இதுவே சில கர்ப்பிணிகள் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது அவங்களுக்கு. அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடோட பிறக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி ஊட்டச்சத்தோட பிறகுற குழந்தைங்களை ஒண்ணுதான் பலவீனமான பிறந்த குழந்தைகள். இந்த பலவீனமாக பிறகுதான் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி இப்ப அடையாளம் கண்டறிதல் மற்றும் அதை எப்படி அந்த குழந்தைய பராமரிக்கிறது, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 3 வழிமுறைகள் இருக்கு. இதுல பலவீனமா பிறந்த குழந்தைங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பலவீனமா குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நம்ம எப்படி கண்டறியுதுன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கருத்தரிக்கிறாங்கன்னா அப்படின்னா அவங்க 10வது மாதத்துல தான் வந்து பிரசவ காலம் அவங்களுக்கு நிகழும். அப்படி 10வது மாதத்துக்கு முன்பே, ஃபார் எக்ஸாம்பிள் 8.5 மாதத்துலேயே அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை வெளியில வந்துடுச்சு அப்படின்ற போது அவங்க அந்த குழந்தை வந்து குறை பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 37 வாரத்துக்கு உள்ளே டெலிவரி ஆகிற குழந்தைங்கலாம் பலவீனமான குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் அறிகுறிகள். 2வது அறிகுறிகள் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த அப்பயே 3 கிலோக்கு மேலதான் இருக்கணும் ஒரு ஆரோக்கியமான குழந்தைனா. ஆனா 2 கிலோக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பலவீனமான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 3வது அறிகுறிகள் என்னன்னா, பிறந்த பச்சிளம் குழந்தை பிறந்த நாள்ல இருந்து தன்னுடைய தாய்ப்பாலை குடிக்காம இருந்துச்சுன்னா அதுவும் பலவீனமான பிறந்த குழந்தைக்கு ஒரு அறிகுறிகள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த அறிகுறியெல்லாம் கண்டறிஞ்சாச்சு. அடுத்தது அந்த குழந்தைய நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப அந்த குழந்தைய நல்ல ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை வச்சு பராமரிக்கணும். முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப குறை மாதத்துல பிறந்த குழந்தைய நம்ம எப்படி கேர் பண்ணணும்னா, கங்காரு பராமரிப்பு, அதாவது தாய் தன்னுடைய சருமத்தோடு சருமம் வச்சு அந்த குழந்தைய உடல் எடையை அதிகரிக்க செய்யறது. இப்ப தாய் வந்து அந்த பலவீனமா பிறந்த குழந்தைய தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மார்பகத்தோட வச்சு அவங்களுடைய அரவணைப்போட வெப்பத்தின் மூலமா அந்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யுது. ஒரு தாயினுடைய கருவறையில எந்த அளவுக்கு ஒரு குழந்தை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுதோ அதே மாதிரிதான் அந்த தாய் கங்காரு பராமரிப்பும் அதே போலதாங்க. தாய் பால் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மார்பகத்தோட தாயுடைய சமமும் குழந்தையுடைய சமமும் ஒன்னா இருக்க வச்சு அந்த தாயுடைய வெப்பம் எவாபரேட் ஆகும்போது அந்த குழந்தைக்கு உடல் எழுச்சி வந்து அதிகமா எடை வந்து அதிகரிக்க செய்யும். இது முதல் வழிமுறை பராமரிக்கிறதுல. 2வது என்னன்னா, அந்த குழந்தைக்கு அடிக்கடி குறைந்த நேரத்துல குழந்தைக்கு அடிக்கடிக்கு பால் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கறதன் மூலமா தாயுடைய ஊட்டச்சத்து தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு போயிட்டு சேரும். 3வது என்னன்னா, குழந்தைய நம்ம சுத்தமான ஒரு இடத்துல தான் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோக்கியமா பிறந்த குழந்தைங்களுக்கே நோய் வந்து வர காரணமா இருக்க இந்த சிச்சுவேஷன்ல பலவீனமா பிறந்த குழந்தைங்களுக்கு நோய் வந்து சீக்கிரமா அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த குழந்தைய நம்ம தூக்கும் போதும் சரி, எப்பயுமே நல்லா கையை சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த குழந்தைய தூக்கணும். தாய் வந்து சுத்தமா இருக்கிறதின் மூலமா அந்த குழந்தைக்கு நோய் தொற்றுல இருந்து வராம பாதுகாக்கலாம். இதெல்லாம் நம்ம பலவீனமான ஒரு குழந்தை பிறகுது. உலக ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்க 15 மில்லியன் அளவு குழந்தைங்க பலவீனமா பிறகுறாங்க இந்தியாவில் உலக அளவில். அதுல 1 மில்லியன் பலவீனமான குழந்தைங்க உயிர் இழக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ பலவீனமான குழந்தைங்க பிறக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன முதல்ல ஆரம்பத்திலே ஒரு நல்ல வழிமுறை மேற்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி கருத்தரிக்கிறாங்கன்னா அவங்க குறைந்தது 40 கிலோ எடைக்கு கீழே இருக்கக்கூடாது. அவங்களுடைய ரத்தத்தின் அளவு 11 HP ஆச்சு இருக்கணும். இது மாதிரி இருக்கும்போது அவங்க கருத்தரித்தாங்கன்னா அந்த டைம்ல அவங்க நல்ல ஒரு ஊட்டச்சத்துள்ள உணவுனா பச்சை கீரை, காய்கறி வகைகள், முட்டை, மாமிச வகைகள், பால் சார்ந்த பொருட்கள், பழங்கள், இதெல்லாம் அவங்க முக்கியமான ஒரு விஷயம். இணை உணவு, அதாவது அங்கன்வாடி மையத்தில் கொடுக்கக்கூடிய இணை உணவு, இதை ரெகுலரா எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும்.
இது மட்டும் இல்லாமல் அவங்க கால்சியம், அயன் டேப்லெட் இதை கண்டினியூஸாக எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிறது மூலயமா, அயன் டேப்லெட் எடுத்துக்கிறது மூலயமா இரும்பு சத்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால குழந்தைக்கு 5 வகையான வளர்ச்சிகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த 5 வகையான வளர்ச்சி என்னென்னா அறிவு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி வளர்ச்சி, மன வளர்ச்சி வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, இது எல்லாமே அந்த குழந்தைக்கு அதிகரிக்கும். ஸோ அதிகமாக இந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து அதிகமாக ட்ராவலிங்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமாகி கர்ப்பப்பையில் வந்து அந்த பன்னீர் கூட உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் குறை பிரசவத்தில் பிறக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் கேரிங்காக நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கிட்டு நல்லா பராமரிக்கிறாங்களோ அவங்க ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம். இதன் மூலிமா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இந்தியாவில் பலவீனமான குழந்தைங்க பிறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல வழிவகை செய்யலாம்.